சகோதரர்களுக்கு, ஒண்டி வீரனுக்கு, வேலு நாச்சியாருக்கெல்லாம் எங்கே செலவைக்கணும் தெரியுமா? எங்கே செலவைக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். சென்னையிலையா, சிவகங்கையிலையா? எங்கே செலவைக்கணும்? லண்டன்ல செலவைக்கணும். கட்டபொம்மனுக்கு லண்டன்ல செலவைக்கணும். மருது பாண்டியர்களுக்கு லண்டன்ல செலவைக்கணும். உருவிய வாளுடன் இங்கே மறுபடியும் கட்டபொம்மன் இங்கிலாந்தின் தலைநகர் லண்டன்ல வந்து நிக்கிறான்டா. எங்கடா கிழக்கிந்திய கம்பெனின்னு கேளுங்க. எங்கே போச்சோம் கம்பெனி? கிழக்கிந்திய கம்பெனி ஒண்ணும் இல்லாம சாம்பலா போச்சு, தூசியா போச்சு. எந்த ஆங்கில சாம்ராஜ்யம் இத்தனை விடுதலை வீரர்களை, இந்தியாவின் மன்னர்களை, சுதந்திர வேட்கையுடன் முழங்கியவர்களை எல்லாம் தூக்கிலிட்டானோ அவன் நாட்டிலே போய் அந்த இடம் வாங்கி அங்கே கம்பீரமாக இந்த சிலையை வைக்க வரும். தமிழ்நாட்டில் என்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வருகிறதோ அன்று முதல் அஜெண்டா தான். கட்டபொம்மனுக்கும் மருது சகோதரர்களுக்கும் லண்டன்ல செலவைப்போம். இப்ப ரொம்ப சுலபம் லண்டன்ல செலவிக்கிறது. அவனே வந்து வணக்கம் சொல்லிட்டு போவான். முழு உண்மையை சொன்னா இங்கிலாந்து அரசாங்கம் இத்தகைய மன்னர்களை தூக்கில் போட்டதற்காக 200 ஆண்டோ 300 ஆண்டோ உலக அரங்கில் பொது மன்னிப்பு ஒரு நாளைக்கு இங்கிலாந்து பிரதமர் கேட்டுதான் தீரணும். கேளு, மன்னிப்பு கேளு, முழந்தாலிட்டு மன்னிப்பு கேளு.